சிற்றம்பலம் ஐந்துகராத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம் போலுமையீற்ற நந்தி மகன் தனை ஞான கொடும் தினை புந்தியில் வயிற்றடி சொற்றுடை வேதியன் சோதிவானவன் பொற்றுடை பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலினுள் பாதினோ நற்றுணையாவது நமச்சி வாயவே உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவணி அலையில் சோதியன் அம்பலத்தாடுவா மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். நிகழ்ச்சியை தொடர்வோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து படிக்கின்றோம். படிக்கணும். கொள்ளையிலும் பரவி சூடும் தலை நீக்கி அருத்தானந்தமாக்கியதே மறுவானறியடிக்கும் பாதபூரங்கோ திருவாசகம் என்னும் பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆரம்பம் ஆகி நின்று கண்ணிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் தேவனடி வாழ்க வேதம் கெடுத்தாண்ட வேதனடி வெல்க பிறப்பருக்கும் கரம் புரிவாரும் மகளும் கோங்கடல்கள் வெல்க சிறம்புரிவாரோம் புரிக்கும் சீரோம் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி
சிவனவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் நாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முன்றை வினை முழுதும் மோய உரைப்பறியான் கண்ணுலாம் தந்தருணை கண்டாட்ட வந்தெய்தி பெண்ணுதற்கெண்டா எல்லார் கடலிறஞ்சி பெண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் பெண்ணிறந்தில்லை யாதானின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறொன்றறியேன் புல்லாவின் கூடாய் கொடுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாத நின்றை தாமர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனும் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யாயின் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாரா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த நுண்ணியனே வெள்ளாய் தனியாய் யமானனாம் விமலா பொய்யாயினமெல்லாம் போய கலவந்தருளி மெஞ்ஞானமாகி விழிக்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானமில்லாதே நின்ற பெருமானே அஞ்ஞானம் தன்னை கற்பிக்கும் நல்லே ஆக்கம் அளவுருளி இல்லாயனை துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை பொன்னிவிப்பாய் என்றொழும்பின் நாற்றத்தின் வேதியாய் செய்யாய் நடியானே மாற்ற மனவிய நின்ற வரையோனே கலந்தவாள் கண்ணனொடு நீ கலந்தார் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரின்று பிறந்த வருவருக்கும் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்களேத மறைந்திருந்தாய் எம்பெருமான் கல்வினையே தன்னை மறைந்திட முனிய மாய இருளை அறம்பாவம் என்னும் மருங்கை ஜால் கட்டி புறந்தோர் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறு 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்க விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தானிலாத செவியேக்கு நல்கி நிலந்தங்கே வந்தருளி நெற்கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேக்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமா பற்றெடுத்து பாரிக்கும் மாரியனே
நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே காக்குமென் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமி காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாரும் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவின் சிந்தனையுள் பூற்றான உன்னாதமுதே உடையானே வேற்றுவிதார பிடக்குடம்பினும் கிடப்ப ஆற்றேன மையா அரணேயோ வென்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கற்று மெய்யானார் இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலப்புறம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே சிந்தையுள் கூத்தனே தென்மாமணி நாட்டானே அல்லல் பிறவி அல்பானை ஓவன்று சொல்லல் கரியானை சொல்லியிருவனிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோமே நாற்பத்தி ஏழாவது நாள் நிகழ்வுக்காக கொண்டு கூடியிருக்கிறோம். அம்மையார் அவர்கள் லண்டனுக்கு வந்தபோதும் நான் பல தலைவர்கள் சந்தித்திருக்கிறேன். நம்முடைய வீட்டுக்கும் வந்திருக்கிறார். மிகவும் அன்பாக பழகுகின்ற ஒரு உள்ளம், நல்ல உள்ளம். நான் கொழும்புக்கு சென்ற பொழுதும் அவரை சிறியவர்களின் வீட்டுக்கு சென்று அவரை பார்த்திருக்கிறேன். தனக்கு வருத்தங்கள் இருந்த பொழுதும் அதை வெளியில் காட்டாமல் ஒரு எல்லோருக்கும் ஒரு நல்ல உள்ளமாக இருந்திருக்கிறார். அங்கே நான் சந்தித்த பொழுது கூட நான் கேட்கின்ற பொழுது நான் ஓகே, நான் எனக்கு ஒன்றும் இல்லை என்று தான் சொல்லுவான். அண்ணனார் சிறியவர்கள் அவரை மிகவும் ஆதரவாக அன்பாக வைத்து பார்த்ததை நான் அறிந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். நான் அவருடன் அடிக்கடி தொடர்பு போவேன். எங்களுடைய ஆலய திருப்பணியில் அவர் முக்கிய பங்காற்றி வருகிறார். அப்பொழுதெல்லாம் அந்த அந்த சிரமத்துக்குள்ளும் அம்மாவை பார்க்க வேண்டும் என்பதற்குள்ளும் ஆலய பணிக்காக நான் போனால் என்னுடன் ஊருக்கு வருவார். வந்து பணியாற்றி கொண்டு ஒரு அம்மா தனியாண்டு கொண்டு திரும்பி வருவார். அப்படி ஒரு பாக்கியம் என்று தான் சொல்லுவோம். அதாவது பெற்ற உள்ளங்களுக்கு அது பெரிய நிறைவு. அதாவது அந்த பிள்ளைகள் அவர்களை வடிவாக பராமரித்து வழி அனுப்புவது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அவர்களுக்கும் பாக்கியம், எங்களுக்கும் அது பாக்கியம். அந்த கடமை அவர்கள் பிள்ளைகள் எல்லோரும் நிறைவாக செய்திருக்கிறார்கள். அவவும் ஒரு முடிந்த வாழ்க்கை, அதாவது ஒரு வயதுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாம் செய்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார். அவருடைய ஆத்மா சாந்திக்காக எல்லோரும் பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். அமரர் தங்கராணி தியாகராஜா அவர்களின் 41வது நினைவு தினத்தில் இன்று நாங்கள் கூடியிருக்கின்றோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வான்மறையை நம்பி 87 வயது வரை எம்முடன் வாழ்ந்து மறைந்த அம்மையாரின் ஆத்ம சாந்திக்காய் இன்று நாங்கள் கூடி பிரார்த்திக்கின்றோம். நெற்றியில் நேர் கொண்ட பார்வை, சுற்றும் உலகை சுற்றமாய் எண்ணிய சுந்தர வதனம், கற்றவரை கணக்காளரை கணவராக கைப்பிடித்த காரிகை, உற்ற துணையாக ஐவரை பற்றி படர்ந்த பவளக்கொடி, பெற்றது எழுவர் பேர் சொல்ல புவியெங்கும் பேதை அவர்
பேபியக்கா புறப்பட்டு பூமியின் பலதிக்கும் சென்று வந்த சிறப்புடையில் அனைவரதும் அன்பை பற்றியவராக இருந்தவரை ஆண்டவனும் பற்றி கொண்டான் என்று நாம் ஆறுதல் கொள்வோம். வினையகற்றும் விநாயகரின் விருப்பத்தலத்திலேயே நெருங்கிய உறவுகள் நீக்கமர நிறைந்திட்ட தங்கமனையின் சிம்மாசனம் மருதடியான் மண்ணில் மாட்சிமை கொண்டு விளங்க கண்டோம். பின்னர் வந்த பெரும் யுத்தம், புலம்பெயர்வு, தலைநகரில் தலைமகனோடு வாழ்வை சிறப்பு செய்ய சிறகடித்த பிள்ளைகள் அறுவரையும் தேடி அவர்கள் வாழ்ந்த தேசங்கள் வந்தாய், ஒரு வசந்த கால பறவையாய். பெண்களுக்கே உரிய 7 வகை பருவங்களை முறையாக வாழ்ந்து முடித்தீர்கள் அம்மா. தியாகத்தின் பெருவிருப்பை அவர் விட்டு சென்ற 15 ஆண்டுகளில் செவ்வனே செய்தும் முடித்தீர்கள். ஐயாவின் திதி கொண்ட நன்னாளில் அவரோடும் ஐக்கியமாகினீர்கள். மரணம் என்பது ஒரு அழகிய வாழ்வின் முற்றுப்புள்ளி. நூல்கள் பல கற்ற உங்களுக்கு தெரியும், அது ஒரு நல்ல கதையின் நாவலின் முடிவுரை என்று. மரணம் எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் மரணத்தின் பின்னரான வாழ்வு என்பது சிலருக்கானது. அந்த வகையில் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உற்றார் உறவினர் என உள்ளன்போடு நேசித்து வாழ்ந்த உங்கள் வாழ்வும் மரணத்தின் பின்னரும் பேசப்படும். இந்த உலகம், பிரபஞ்சம் தோன்றிய காலம் முதல், மனித சஞ்சாரம் உருவான காலம் முதல் நிலையாமை என்பது நிறுவப்பட்டுள்ளது. மரணத்தை வென்றவர்கள் இங்கு யாரும் இல்லை. புத்தனின் போதனைகள், கிருஷ்ணரின் அவதாரங்கள், மாணிக்க வாசகரின் பாடல்கள், பட்டினத்தார் பதிகங்கள் யாவும் இதையே நமக்கு வலியுறுத்துகின்றன. பிறவி பெருங்கடலை நீந்தி அவனருளாலே அவன் தாழ் வணங்க ஆண்டவன் தன் அன்பானவர்களை உடன் அழைத்துக் கொள்வதாக நினைத்து நாம் ஆறுதல் கொள்வோம். மரணத்தை வென்றோர் இந்த மாநிலத்தில் இல்லையம்மா. பயணத்தில் இதுவும் ஒரு படிநிலைதான் என்று உணர்ந்து ஜனனத்தில் வந்த பந்தம் கணம் தினம் மனதில் நிற்க, மண்ணில் மழை போலும் மரத்தின் இலை போலும் கண்மம் மறுபுறப்பால் மீண்டும் காண நாம் காத்திருப்போம். ஓம் சாந்தி. எல்லோருக்கும் வணக்கம். அம்மாவின் 41ஆம் நாள் நினைவு நாளில் அவரின் ஆத்மா சாந்திக்காக வரிய தந்து பிரார்த்திக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எமது குடும்பத்தின் வணக்கங்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பதில் முதன்மையான மாதாவின் பிரிவு என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் பேரிழப்பானது ஒன்று. மானிடர் ஆன்மா மரணமெய்யாது மறுபடி பிறந்திருக்கும் என்ற போதிலும் உடலின் இழப்பை உள்ளம் ஏற்பதில்லை. எங்கள் வீடு என்ற தங்கமெனையின் இல்லத்தரசி அம்மா, அங்கு இல்லை என்று ஏற்க மனம் மறக்கிறது அம்மா. ஆயிரம் நினைவுகள் சுமந்த அம்மாவை எப்படி மறக்க முடியும்? சின்ன சிரிப்பில் சொர்க்கம் தந்தவரை, சுமைகள் இல்லாமல் நடி மீதும் தோல் மீதும் சுமந்தவரை எப்படி மறக்க முடியும்? சித்திரக்கதை சொல்லி சீரான நெறி காட்டி பாராயணம் நாம் செய்ய பக்தியாயமை வளர்த்தாய். விரதமாயிருந்து விடும் உணவின் துறப்பிற்கு தலைவாழை இலை போட்டு உபவாசம் முடித்த காலில் உள்ளபடி உள்ளதை உரசுதே. ஐவரோடு பிறந்திருந்தாய், எழுவரமை பெற்றாய், ஏழு பிறப்பும் ஏற்கும் இலக்கணம் தந்தாய். சிந்தை தூண்டும் நூல்களை படிப்பாயே. நீ சேர்த்து வைத்த நினைவுகள் சேதமின்றி கிடக்குதம்மா. உற்றார் உறவினர்கள், ஊர் மக்கள் மனங்களிலும் பெற்றாய் நட்பேரை, பேரினாய் நல் உறவை. முன்னின்றும் சிறப்பு செய்தாய். அவர் தம் நிகழ்வுகளை
மகளான மருமகளின் மனம் வென்ற தாயை, சுகமான சொர்க்கமென நிகழ்ந்த பேத்தியை எம் நினைவுகளில் இருந்து எப்படி மறப்பது? தீபாவளி தினத்தன்று தித்திப்பாய் பேசினாய், ஏனோ ஒன்று உன் படத்தின் முன் தீப ஒளியானாய். எங்கள் வீட்டின் இதய தெய்வம் அமரர் தியாகராஜா தங்கராணி மறைந்த வேளை முடிந்தும் முடியாத பொழுதில் கடந்து போக முடியாத கடுந்துயரில் நாம் கலங்கிய வேளை நீர்க்குமிழி போலும் நிலையற்ற நம் வாழ்வில் நீள் துயில் கொள்வதாக நினைத்து நெஞ்சிலே ஆறுதல் கொள்ள நேரிலும் நெடுந்தூர அழைப்பிலும் பாரினில் பல திக்கும் இருந்து வருகை தந்து உணவளித்து துயர் துடைத்த உறவுகளே, இன்றைய ஆத்மா சாந்தி பிரார்த்தனைக்கும் வருகை தந்து எமை ஆற்றுப்படுத்தும் அனைவருக்கும் எமது குடும்பத்தின் நெஞ் சார்ந்த நன்றிகள். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. நன்றி. ஃபேஸ்புக்கில் தான் இருக்கு. இதில் லைவ் தான் உங்களோட ஃபேஸ்புக்கில் அப்பாண்ட இதில் போட்டேன். இதில் எடுக்கிறேன், இன்டர்நெட்டில் காவல் தெரியாது, நான் இதில் எடுக்கிறேன்.
இது வீடியோ. Kawasan தானே தெரியாது